அம்மகார் இன்று அவர்களுடைய பணிகளுக்கு நடுவில் நம்மிடையே உபன்யாசம் செய்ய வந்துள்ளமைக்கு தலையெல்லால் கைமாறலும். சுவாகதம் அம்மங்கார் அவர்களே. திருவுள்ளம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ வரவர முனையே நமக. ஸ்ரீ வானாச்சல மகாமுனையே நமக. ஆழ்வார் எம்பெருமான திருவடிகளே சரணம். நீளாதுங்க ஸ்தனகிரி தடிசுத்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்யாபயந்தே சொச்சிஷ்டாயாம் ஸ்ருதினிகலிதம் யா பலாகிருத்ய புக்தே போதாதஸ்மை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள். நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. இன்று அடியேனுக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய உபன்யாச தலைப்பு நாச்சியாரினுடைய திருநாமங்களும் அவளினுடைய ஏற்றமும் என்பதாகும். தன்விபுரம் என்ன சம்ஸ்கிருதத்திலே திருவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ன கஷேத்திரத்துக்கு நாமம். இன்னும் அடியேன் அவளுடைய திருவடியிலே இந்த கஷேத்திரத்திலே இருந்து கொண்டு அவளுடைய நாமத்தை இன்னும் சொல்லும்படியாக பணித்தது அடியேனுக்கு பரம அனுகிரகம். அடியோங்கள் தேவரீர்கள் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்கள் எல்லாம் அதை கேட்கும்படிக்கும் இன்னும் பண்ணினது அவளுடைய அனுகிரகமே தான் ஒழிய வேறு ஒன்றுமே கிடையாது. எப்படி பெரிய பிராட்டியாரினுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நாம் வாயாரை அளவிட்டு சொல்ல முடியாதோ, அதே போல பெரிய பிராட்டியாருக்கு நிழல் போல இருக்கக்கூடியவள், அவளோடு ஒப்பிட்டு சொல்லலாம்படிக்கு இருக்கக்கூடியவளான நாச்சியாரினுடைய ஏற்றத்தையும் குணபூர்த்தியையும் நம்மால் நம் வாக்காலே பூர்த்தியாக சொல்லிவிட முடியாது, அளவிடவும் முடியவே முடியாது. இருந்தாலும் ஆச்சாரியர்கள் அனுபவித்த படியிலே அவர்கள் மனோபாவம் நமக்கு ஒரு காலம் சித்திக்க போவது கிடையாது. இருந்தாலும் ஒரு சின்ன முயற்சி, அதிலே நாமும் அமிழ்ந்து அனுபவிக்கலாமே என்கின்ற ஒரு சின்ன முயற்சி பேரவா எப்படி என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஆழ்வார்கள் வழியிலே நமக்கு காட்டிக் கொடுத்த ஸ்ரீ சுக்திகளை கொண்டு இன்று நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். பிரதானமாக நாம் இன்னும் எடுத்துக்கொண்டது திருமலை அனந்தாழ்வான் சாதித்த கோதா சதுஸ்லோகி, 4 ஸ்லோகங்கள் கொண்டது. மேலும் சுவாமி தேசிகன் அருளிய கோதா ஸ்துதி 29 ஸ்லோகங்களை கொண்டதான கிரந்தங்களை வைத்துக் கொண்டுதான் நாம் கோதையினுடைய கோதா ஆண்டாள் பல பேர் நாமங்கள் கொண்ட ஆண்டாளினுடைய திருநாமங்களையும் ஏற்றத்தையும் அனுபவிக்க இருக்கின்றோம். அதற்கு இந்த பணியை இன்று சொல்லும்படிக்கு பணித்த அஸ்மத் ஆச்சாரியனுடைய திருவடிகளிலேயும் அஸ்மத் ஞான ஆச்சாரியனுடைய திருவடிகளிலேயும் பணிந்து அடியேன் என்று இந்த உபன்யாசத்தை தொடங்குகின்றேன். பொதுவாகவே இந்த சம்சாரத்திலே ஐஸ்வர்யத்தை விரும்பக்கூடியவர்கள், காமார்த்திகள், மோட்சத்தை விரும்பக்கூடியவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கும் அதி விவேகம் கொண்டவர்களுக்கும் வேறுபாடு உண்டு. ஏன்னா விவேகம் கொண்டவர்கள் இந்த சாமான்யமான புருஷார்த்தங்களிலே ஒரு காலம் ஆசைப்பட மாட்டார்கள். அதனால இந்த சம்சாரிகள் ஐஸ்வர்யார்த்திகள்னு வைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கும் அதிகமாக விவேகம் கொண்டவர்களுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. எப்படி சொல்லலாம்? மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை அப்படின்னு காட்டுகின்றார்கள் நம்முடைய பூர்வர்கள். அதே போலே ரிஷிகள் எம்பெருமானையே சதா ஸ்மரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், பகவத் அனுபவத்திலே எழுந்திருக்கக்கூடிய ரிஷிகள் ஆகட்டும், அவர்களுக்கும் ஆழ்வார்கள் ஆழ்ந்த பக்தி செய்யக்கூடியவர்கள், எம்பெருமானிடத்திலே திவ்ய சூரிகள் அப்படின்னு நாமம் பெற்றவர்கள், அவர்களுக்கும் வேறுபாடு உண்டு. எப்படி சம்சாரிகளுக்கும் அதிக விவேகம் கொண்டவர்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் இருக்கோ, அதுபோல சுவானுபவம் பண்ணக்கூடிய ரிஷிகள் ஆகட்டும், அவர்கள் தங்களுடைய முயற்சியினாலே எம்பெருமானை அடைய வேண்டும்னு பிரயத்தனம் பண்ணுவார்கள். என்ன வித்தியாசம்னா இதுதான் வித்தியாசம். ரிஷிகளானவர்கள் தங்களுடைய முயற்சியினாலே பல உபாசன அனுஷ்டானங்கள் மூலமாக, உதாரணத்துக்கு தபசு பண்றது, அப்படி பல வழியான அனுஷ்டானங்கள் மூலமாக தன் முயற்சியால எம்பெருமானை அடைவது அப்படின்னு பிரயத்தனம் பண்ணுவார்கள். அதே போல ஆழ்வார்களுக்கும் வித்தியாசம் உண்டு, மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அடுத்தது இந்த ஆழ்வார்களுக்குள்ளேயும் பெரியாழ்வாருக்கும் வித்தியாசம் உண்டு, மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்.
இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வித்தியாசம் எல்லாமே அவ்வளவு நெடிய வாசி இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். ஆழ்வார்களுக்குள்ளேயும் பெரியாழ்வாருக்குள்ளேயும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? ஆழ்வார்கள்லாம் ஆழ்ந்த பக்தி செய்யக்கூடியவர்கள் தானே, என்னால் அவர்கள் எப்பொழுதுமே ரிஷிகள் போல சுவானுபவத்தில் இருப்பார்கள். எப்பவாவது மங்களாசாசனம் பண்ணுவார்கள். ஆனால் பெரியாழ்வார் எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு என்ன நேர்ந்து விடுமோன்னு பொங்கும் பரிவாலேயே மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அதனால ஆழ்வார்களுக்குள்ளேயும் பெரியாழ்வாருக்கும் இவ்வளவு வித்தியாசம் உண்டு. அடுத்தது, பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்குமே வித்தியாசம் உண்டு. எப்படி? இவர் சம்சாரிகளை எல்லாம் எழுப்பி எம்பெருமானுடைய திருவடியை சென்று அடையும் போல் அப்படின்னு தன்னுடைய ஸ்ரீசுக்திகள் மூலமாக காட்டுகின்றார். ஆனால் ஆண்டாளோ எம்பெருமானையே எழுப்பி உன்னுடைய காரியம் என்ன? அடியார் வர்க்கங்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டியதுதானே, ஏன் இன்னும் ரட்சிக்காமல் இருக்கிறீர்? ஏன் துயிலில் இருக்கிறீர்? துயில் எழுந்து பள்ளி எழுந்திராய் அப்படின்னு பல பாடல்கள் மூலமாக, பாசுரங்கள் மூலமாக எம்பெருமானை உணர்த்தி சம்சாரிகளை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு காட்டுகின்றார். இது ஒரு வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம், பகவதடியார் பாகவத அடியார் அப்படின்னு நாம் கொண்டாடலாம். இப்போ ராமாயணத்திலே பரதாழ்வான்னு சொல்றோம். பரதனானவன் ராமன் எம்பெருமானிடத்திலே அடிபணிந்து கிடந்தார். அதே சத்ருகுணனை பார்த்தீர்கள்னு சொன்னா பரதனிடத்துல அடிபணிந்து கிடந்தார். ஏன்னா பகவதடியாரை காட்டிலும் பாகவத அடியார் ஏத்தம் அப்படிங்கறதுனாலே. அது போல இங்க பெரியாழ்வார் பகவான் எம்பெருமானிடத்துல அடிமைப்பட்டு கிடந்தார். அவன் திருவடியே சர்வமும் அப்படின்னு கிடந்தார். ஆனால் ஆண்டாளோ பெரியாழ்வார் தந்தையும் ஆனவர், தாயும் ஆனவர், ஆச்சாரியனும் ஆனவரான பெரியாழ்வாரினுடைய திருவடிகள் தான் நமக்கு சர்வமும் அப்படின்னு பாகவதர்களுடைய ஏத்தத்தை காட்டினார். அதனால பெரியாழ்வாரை காட்டிலும் ஆண்டாளுக்கு ஒருபடி ஏத்தம் அப்படின்னு சொல்றோம். ஆக முதல்ல இருந்து பார்த்து கொண்டு வந்தது சம்சாரிகளுக்கும் அதி விவேகிகளுக்கும் ரிஷிகளானவர்களுக்கும் ஆழ்வார்களுக்கும், ஆழ்வார்களுக்குள்ளேயும் பெரியாழ்வாருக்குள்ளேயும், பெரியாழ்வாருக்குள்ளே ஆண்டாளுக்கும் அதிகமான சிரேஷ்டம் உண்டு என்பதைத்தான் பூர்வர்கள் நமக்கு வழிமொழிந்து காட்டி கொடுக்கின்றார்கள். அதுக்கு மேலே இவளுடைய ஏற்றத்தை சொல்லலாம் அப்படின்னா, மணவாள மாமுனிகள் பெரிய சீயர் உபதேச ரத்ன மாலையிலே 3 பாசுரங்கள் நமக்கு அழகாக காட்டி கொடுக்கின்றார். 22வது பாசுரம், 23, 24, 22லே எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதாரம் பண்ணாள். எமக்காக வன்னோ அப்படின்னு ஏகாரம், அன்னோ அப்படின்னா எமக்காகவே, எமக்காகத்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எமக்காகவே அவளுடைய வைகுண்ட வாழ்வை விட்டு விட்டு நமக்காக இங்கே அவதாரம் பண்ணி இருக்காள் அப்படின்னா இது எதை போல சொல்லலாம்? பெரிய சீயர் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்திலே எம்பெருமானாரை முன்னிட்டு சொல்வது போல இங்கே நாம் அனுபவிக்கலாம். எப்படி? கூவத்தில் வீழும் குழவியுடன் குறித்து அவ்வாபத்தை நீக்கும் அந்த அன்னை போல் பாவத்தால் யான் பிறப்பேடேலும் இனி எந்த எதிராசன் தான் பிறக்கும் இனி என்னை உய்ப்பதா. கூவத்தில் விழும் குழவி, குழவினா ஒரு சின்ன குழந்தை, அதுக்கு தெரியாது பக்கத்துல கிணறு இருக்கு, அங்கே சென்றால் விழுந்தால் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கறதெல்லாம் அது அறியாது. கூபம்னா கிணறு. அந்த கிணற்றுக்குள்ளே சென்று அது விழுந்தது அப்படின்னு சொன்னா ஊரார்கள்லாம் என்ன சொல்லுவார்கள்? அது தாய்க்கு சம்பந்தம் இல்லை, அவளுக்கு அந்த குழந்தை அங்க சென்று விழுந்தது அப்படிங்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த அறிவு அவளுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த ஊரார்கள்லாம் என்ன சொல்லுவார்கள்? இவள் தான் அந்த குழந்தையை இப்படி விழும்படிக்கு செய்து விட்டிருக்காள் அப்படின்னு ஏற்று பேச்சுக்கள்லாம் சொல்லுவார்கள். அதுக்கு மேல இந்த தாய்க்கு நீச்சல் தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அந்த குழந்தை விழுந்து விட்டது அப்படிங்கிறத நினைத்து தானும் அதிலே குதிப்பாள். தெரிந்தாலும் தெரியாட்டாலும் விழுந்து அந்த கிணத்துக்குள்ளே விழுந்து அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு போராடுவாள். அப்படித்தானே பாவத்தால் நான் மறுபடியும் அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், கர்மமடியாக வரக்கூடிய பாவங்கள், முன்னை வினை, பின்னை வினை, பிராரத்தம் என்னும் 3 வகையான வினைத்தொகையில் இப்படி அநேகமான அபச்சாரங்கள் இந்த பிறவியிலே எத்தனை யோனிகள், எத்தனை பிறவிகள்னு சொல்றபடிக்கு எடுத்து எத்தனை பாவகர்மாக்கள் செய்து கொண்டிருக்கேனே. அப்படி மறுபடியும் அந்த கர்மமடியாக நான் பிறவி எடுத்துக்கொண்டே இருந்தாலும் என் தாதையான எதிராசன், எனக்கு தந்தையானவர், உரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயுமான எதிராசர் எனக்கு பிறந்து என்னை உய்ப்பார், உய்விக்கும்படிக்கு செய்வார் என்று சொல்வது போலே அதே இங்கே காட்டுகின்றாள். எமக்காக வந்தோ இங்கு ஆண்டாள் அவதாரம் பண்ணியிருக்காள்.
நம்ம எல்லாம் உய்விக்க வேண்டும். இந்த சம்சாரத்திலே சம்சார விஷம் என கொடிய நரகத்திலே மாட்டிக்கொண்டு தவிக்கின்றோமே, அல்லல் படுகின்றோமே, இவர்களுக்கு எளியதான உபாய மார்க்கத்தை காட்டி எம்பெருமானுடைய திருவடிகள் இதோ பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றபடிக்கான அனுஷ்டானங்களை எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்து நமக்கு முன்னுதாரணமாக இருந்து வழிமொழிந்தாள்ங்கிறதுனாலே எமக்காக வந்தோம் இங்கு ஆண்டாள் அவதாரம் பண்ணாள், எமக்காகவே அப்படின்னு நாம் கொள்ளலாம். அடுத்தது 23வது பாசுரத்திலே ஆண்டாளுக்கு ஒப்புன்னு சொல்லவே முடியாது. ஏனால் அவளுடைய திவ்ய சுக்திகள், திவ்ய வாணியானது வேதத்தினுடைய உச்சி எப்படி இருக்கோ அது போல எம்பெருமான் தன்னுடைய சிரசிலை கொண்டிருக்கான். எப்பொழுதுமே மற்ற பூஷணங்களை அவன் அணிந்து கொள்கின்றானோ இல்லையோ, இந்த திருப்பாவை அவளுடைய ஸ்ரீ சுக்திகள், நாச்சியார் திருமொழி என்கின்ற கிரந்தங்களை எல்லாம் அவனுடைய நித்திய பூஷணமாக தரித்துக் கொண்டிருக்கான் என்று சொல்வதனாலேயும், எமக்காகவே அவதாரம் பண்ணியிருக்காள்னு சொல்றதுனாலேயும் அவளுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம்படிக்கு ஒருவருமே கிடையாது. அதனால் அது போலே அவளுடைய நட்சத்திரமான திருவாடி பூரத்துக்கும் ஒப்பு கிடையாது. ஆண்டாளுக்கு ஒப்பு இல்லாதது போல திருவாடி பூரத்துக்கும் ஒப்பே கிடையாது, சொல்லவே முடியாது அந்த நட்சத்திரத்துக்கு. 23வது பாசுரத்திலேயும் 24வது பாசுரத்திலே ஆழ்வார்கள் செயலையெல்லாம் விஞ்சி நிற்கக்கூடியவள் இவளுடைய செயல். விஞ்சி இருக்கான். ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி இருக்கும் தன்மையளால் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மடமே. அவளுடைய திருவடிகளையே ஸ்மரித்துக் கொண்டு அவளுடைய நாமத்தையே தினம் சொல்லு. ஏன் ஆழ்வார்கள் செயலையே விஞ்சி இருக்கக்கூடிய செயலை கொண்டவள், தன்மை கொண்டவள். 5 கொடிக்கு ஒரு சந்ததி அப்படின்னு சொல்றோமே, 5 கொடினா என்னது? 5 கொடிக்கு சந்ததினா என்னது? பரீட்சித்து பஞ்சபாண்டவர்களுக்கு போல 5 கொடிக்கு ஒரு சந்ததி அப்படின்னா பஞ்சபாண்டவர்களுக்கு பரீட்சித்து. அதே போல பிரபன்ன குலத்துக்கே இவள் ஒரு வழித்தோன்றலா இருக்காள். பிரபன்ன குல, பிரபன்ன ஜன கூடஸ்தர் அப்படின்னு பிரபன்ன குலத்துக்கே தலைவரா இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். சுவாமி நம்மாழ்வார கொண்டாடுறோம். அவர் தோன்றி அவர் வழிமொழிந்த அந்த பிரபன்ன குலத்திலே வழித்தோன்றலா வரக்கூடியவள்னு ஆண்டாளுக்கு அடுத்த ஏற்றத்தை சொல்லலாம். அதுக்கு மேலே வேயர் பயந்த விளக்குன்னு விஷ்ணு சித்தர் வழித்தோன்றலாக வந்தவள், பிரபத்தியையே நமக்கு காட்டி கொடுத்தவள் அப்படின்னு அடுத்த ஏற்றத்தை இப்படியும் சொல்லலாம். பெரியாழ்வார் சந்ததியிலே தோன்றினவள். பொங்கும் பரிவு இவருக்கு உண்டுனா இவளுக்கும் அதே போல பொங்கும் பரிவு உண்டு. ஆச்சாரியனை வழிமொழி சிஷ்யை அப்படின்னு சொல்றதுனாலே பெரியாழ்வார் பொங்கும் பரிவு கொண்டு மங்களாசாசனம் விட்டவர். அவருடைய ஸ்ரீசக்தி திருப்பல்லாண்டு வேதத்துக்கே ஓம் என்னும் இருப்பது போல இருக்கக்கூடியது. அப்படி அவருடைய ஸ்ரீசுக்திகளுக்கு ஏற்றம், அவரினுடைய பரிவுக்கு ஏற்றம் அப்படின்னா அதே போல வழிமொழிந்தவள் பெரியாழ்வார் சந்ததியிலே தோன்றினவளான ஆண்டாளுக்கும் ஏற்றம் உண்டு அப்படின்னு அடுத்த ஏற்றம். அடுத்தது ஆச்சாரிய நிஷ்டை. எந்த ஆழ்வார்களை காட்டிலும் இவளுடைய ஆச்சாரிய நிஷ்டை ஒரு மடங்கு மேல் அப்படின்றதா சொல்ல முடியும். எப்படி? நம் கைங்கரியம் பண்றதுதான், அது நிச்சயம் அவர் பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு என்பதைத்தான் இந்த பாசுரத்துல காட்டுறேன். அதே போல எந்த பலஸ்ருதி பாசுரங்களிலே பார்த்தாலும் அவளுடைய ஸ்ரீசுக்திகளிலே விஷ்ணு சித்தன் கோதை சொன்ன, பட்டர்பிரான் கோதை சொன்ன, புதுவையர்கோன் பட்டர்பிரான் கோதை அப்படின்னு ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டே தன்னுடைய நாமத்தை சாதித்திருப்பாள். இது ஆச்சாரிய நிஷ்டைக்கு ஒரு சாட்சி. அதுக்கு மேலே அவளுடைய ஏற்றத்தை மாமுனிகள் ஒரு பாசுரத்திலே 33 உபதேச ரத்னமாலை பாசுரத்திலே காட்டுறார். ஆச்சாரிய நிஷ்டையிலே இவளை போன்று இன்னும் இருவர் இருக்கிறார்கள். ஆண்டாள், எதிராசர், மதுரகவியாழ்வார், வேறொன்றும் நான் அறியேன்னு சொன்னவர். அதே போல ஆச்சாரியனுடைய திருவடிகளே சர்வமும் இருந்த எதிராசராகட்டும், இவர்கள் மூவரையுமே சேர்த்து ஒரே வரிசையிலே ஒரே பாசுரத்திலே நமக்கு காட்டி கொடுக்கிறார். சீராரும் வில்லிபுத்தூர், செல்வ திருக்கோளூர், ஏறார் பெரும்பூதூர், இவர்கள் பிறந்ததான தேசமும் ஏற்றம் பெற்றது அப்படின்னு காட்டுறார். சீராரும் வில்லிபுத்தூர். சீரார் அப்படின்னா என்ன அர்த்தம்? குணங்கள், குணப்பூர்த்தி உடையதான ஊர். வேதம் நிறைந்த வில்லிபுத்தூர், கோவிந்தன் வாழக்கூடிய ஊர். ஏன்னா கோதை வாழக்கூடிய ஊர், கோதை வாழும் ஊர், கோவிந்தன் வாழும் ஊர்னு தானே நாம் வாழி திருநாமங்கள்ல சொல்றோம். வேதம் நிறைந்த வில்லிபுத்தூர். வேதங்களால எம்பெருமான அர்ச்சிக்கக்கூடியவர்கள், வேதத்தை உணர்ந்து சாஸ்திர முறைப்படியே எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஏத்த வல்லவர்கள் நிறைந்த ஊரான சீராரும் வில்லிபுத்தூர், செல்வ திருக்கோளூர், ஏறாரும் பெரும்பூதூர், அதிலே தோன்றினவர்களான ஆண்டாள், எதிராசர், மதுரகவி ஆழ்வார்னு இவர்கள் மூவரையுமே
ஒரே கோர்வையிலே காட்டுவது எதற்காக? மூவருமே ஆச்சாரிய நிஷ்டையிலே தேடினவர்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஆக இப்படி இவளுடைய ஏற்றத்தை சொல்லிக் கொண்டு போகும் பொழுது இவள் சாதித்ததான திருப்பாவை 30 பாசுரங்களாகட்டும். சாரம் என்ன? வேதத்துக்கு வித்துன்னு சொல்றார்கள் எல்லோரும். பூர்வர்கள்லாம் சொல்றது வேதம் அனைத்துக்கும் வித்து திருப்பாவை அப்படின்னு சொல்றார்களே, அது சாரம் என்ன நமக்கு காட்டுகின்றது? அனன்யார்க சேஷ பூத்தர்கள் நாம். அப்படி ஒரே வரியில சொல்லணும்னா அதுதான் திருப்பாவையினுடைய சாரார்த்தம். அனன்யார்க சேஷபூத்தர்கள் நாம், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள், எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவர்கள். அதுதான் அனன்யார்க சேஷபூத்தம். அவன் ஒருவனுக்கே அடிமைப்பட்டவர்கள். இந்த ஜீவாத்மா இதனுடைய ஸ்வரூபம் என்ன? பாரதந்திரியம் உடையது. பாரதந்திரியம்னா அவனுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்றது. சர்வ சுதந்திரனான எம்பெருமானுக்கு பாரதந்திரிய பூத்தர்களான நாம் அடிமைப்பட்டிருப்பது, கைங்கரியம் பண்ணுவது, அவனுடைய உகப்புக்காக கைங்கரியம் பண்ணுவது அப்படிங்கிறத அனன்யார்க சேஷபூத்தர்கள், அனன்யார்க சேஷபூத்தன் அப்படின்னு காட்டுறார். திருப்பாவையில சாரார்த்தம்னு சொன்னா இதுதான் சொல்ல முடியும். அனன்யார்க சேஷபூத்தன்னு சொல்லி நம்ம எல்லாம் அக்ஞான இருளில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் எம்பெருமான எழுப்புறது இருக்கட்டும், நம்ம எல்லாமும் அக்ஞான பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு சொல்றது போல நம்ம எல்லாம் அக்ஞான இருளில் இருந்து நீக்கி எம்பெருமானுடைய திருவடிகளை சர்வ சுலபனான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கார். காலத்தை வியக்தமாக்காதீர்கள், அவனுடைய திருவடிகளை பிடித்துக் கொள்ளுங்கோள், உய்ய பாருங்கோள். ஏன்னா வராக சர்ம ஸ்லோகத்திலே எம்பெருமான் அருளினது போலே சர்வ சுலபமா நம்மை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா பாடி பறை கொள்வது, பாடுவது, அவனுடைய நாமத்தை சொல்றது, ஸ்மரிப்பது, பூவாலே அர்ச்சிப்பது, இதுதான் லகுவானது. இதை செய்யுங்கோள்ங்கிறத சொல்லி வைத்து விட்டான் எம்பெருமான். வராக சரம ஸ்லோக வராக புராணத்திலே பூமி பிராட்டியின் இடத்திலே சொன்னது போலே அதை செய்து காட்டினவள் நாச்சியார். பூமி பிராட்டியானவள் மறு அவதாரமே எடுத்து ஆண்டாள் நாச்சியாராக தோன்றி செய்து காட்டின உபாயங்கள், அந்த உபாயங்கள் அத்தனையுமே திருப்பாவையிலே நமக்கு காட்டி கொடுக்கிறாள். சரி, அவளுடைய ஸ்ரீ சுக்திகள் எப்படி இருக்கின்றது? அவள் இப்படி சாரார்த்தமாக எம்பெருமானை காட்டி கொடுக்கின்றாள். அவளும் ஏற்றமுடையவளாக இருக்கின்றாள். அவளுடைய ஸ்ரீ சுக்திகள் எப்படி இருக்கு? நித்யா பூஷா நிகம சிரசா நிசமோத்துங்க வார்த்தம். நித்யா பூஷா நிகம சிரசு அப்படின்னா வேதத்தினுடைய உச்சி. வேதாந்தங்கள் அர்த்தங்கள் நிறைந்ததா இருக்கு. வேதமானதை எம்பெருமான் எப்பொழுதும் தரித்துக் கொண்டிருக்கான்னு சொல்றதுனாலே இந்த ஸ்ரீசுக்திகள் நாச்சியார் திருமொழியாகட்டும் திருப்பாவையாகட்டும் வேதாந்த அர்த்த விஷயங்கள் நிறைந்து இருப்பதனாலே அவன் நித்திய பூஷணமா தரித்துக் கொண்டிருக்கானாம். இப்ப எம்பெருமானை சென்று சேவிக்கின்றோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரங்கள் நடக்கின்றது. ஒவ்வொரு திருவாபரணங்கள்லாம் களைந்து மறுபடியும் சாத்திக் கொள்கின்றார். எப்பொழுதுமே கழலவே கழலாதது, சாத்திக் கொண்டே இருக்கக்கூடிய ஆபரணம் என்ன? ஆண்டாள் நாச்சியாரினுடைய ஸ்ரீசுக்திகள். நிகம சிரசா இருக்கிறதுனால நித்திய பூஷணமா இருக்கு. சரி, மேலும் எப்படி இருக்கு? ஒப்பற்றதாக இருக்கு. சமோத்துங்க வார்த்தாம். அந்த வார்த்தைகள்லாம் ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. இவளுக்கு ஒப்பு சொல்ல முடியாது, இவளுடைய நட்சத்திரத்துக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியாது, திருவாடி பூரத்துக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியாது. இவளுடைய ஸ்ரீசுக்திகளுக்கு மாத்திரம் ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்படி ஒப்பற்றதான வார்த்தைகள், வேதாந்தங்கள் அர்த்தங்கள் நிறைந்ததான அந்த வார்த்தைகளை நித்திய பூஷணமாக எம்பெருமான் தரித்துக் கொண்டிருக்கான் அப்படின்னு அடுத்து அவளுடைய ஸ்ரீசுக்திகளுக்கு ஏற்றத்தை சொல்லலாம். மேலும் இந்த ஸ்ரீசுக்திகள் எப்படி இருக்கு? ஸ்ருதி சுபகயா சுப்ரபாதா, பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதங்கள் அனைத்துக்கும் வித்து. இது ஒரு அர்த்தம். இரண்டாவது, எம்பெருமானார் உகந்த கிரந்தமாக இருக்கின்றது இந்த திருப்பாவை என்பதினாலேயே இது சுப்பிரபாதமாக இருக்காம், எம்பெருமானுக்கு சுப்பிரபாதமாக இருக்காம். அதனாலே நாம் அனத்தியான காலத்திலே கூட திருப்பாவை சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. எப்பொழுதுமே திருப்பாவை சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. அதனால எப்பொழுதும் எம்பெருமானுக்கும் இது சுப்பிரபாதமா இருக்காம். ஸ்ருதி சுபகயா சுப்பிரபாதா, ஒப்பற்றதா இருக்கு, நித்திய பூஷணமா இருக்கு, சுப்பிரபாதமாக இருக்கின்றது அப்படின்னு இவளுடைய ஸ்ரீசுக்திகளுக்கு ஏற்றம். இவள் எப்படிப்பட்டவளாக இருக்காள் அப்படிங்கறதான் அடுத்தது பார்க்க போறோம். சைஷா தேவி சகல ஜனனி. என்ன?
சுவாமி தேசிகர் தன்னுடைய கோதாஸ்துதியிலே காட்டி கொடுக்கிறார். சைஷா தேவி சகல ஜனனி. சகல ஜனனி அப்படிங்கிறதுனாலே பூமி பிராட்டியார் சகலத்துக்கும் ஈஸ்வரியா இருக்கக்கூடியவள். ஈஸ்வரியும் சர்வபூதானாம் அப்படின்னு சொல்றதுனாலே சர்வபூதங்களுக்கும் ஈஸ்வரியா இருக்கக்கூடியவள் திவ்ய மகிஷி, தேவ மகிஷி அப்படின்னு சொல்றதுனாலே சைஷா தேவி ஒப்பற்றவளாக இருக்காள். இவளுக்கு ஒப்புன்னு சொல்ல முடியாதுன்னு இப்ப ஏற்கனவே பார்த்தோம். அது போல சைஷா தேவி சகல ஜனனி, சகலத்துக்கும் ஜனனியா இருக்கக்கூடியவள், ஒப்பற்றவளான மேன்மை கொண்டவளாகவும் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அவளுடைய நாமங்கள்ல கோதாஸ்துதியிலே முதல் பாசுரம், முதல் ஸ்லோகம் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோமே. முதல் 2 வரியில ஸ்ரீ அப்படிங்கிற சப்தம் வருது. ஸ்ரீ விஷ்ணு சித்த ஸ்ரீரங்கராஜ அப்படின்னா இந்த ஸ்ரீக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தை சொல்ற. திவ்ய மகிஷியும் ஈஸ்வரியும் சர்வபூதானாம் இப்ப பார்த்தோமே. அப்படி ஸ்ரீயானவள் வலவருகும் திருமகளும் இடவருகும் மண்மகளும் ஆய்மகளும் வீற்றிருக்க நடுவாக எழுந்தருளியிருக்கும் நாரணனை நான் அனுபவிக்க வேண்டும் எதிராசா, அதற்கு நீ நல்குன்னு பெரிய சீர் சொல்றார். அப்படி நடுவே எம்பெருமான் எழுந்தருளி இருக்க வலப்பக்கம் பெரிய பிராட்டி, இடப்புறம் பார்த்தால் பூமி பிராட்டியும் நீலாதேவியும் எழுந்தருளி இருக்கிறார்களாம். அப்போ ஒவ்வொரு பிராட்டியாரும் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்களாம். எப்படி ஸ்ரீதேவியானவள் பெரிய பிராட்டியானவள் தன்னுடைய கருணா கடாட்சத்தையே எப்பொழுதும் சொரிந்து கொண்டிருப்பேன்னு சேத்தனர்களுக்கு ஆசிரியர்களுக்கு நான் கடாட்சித்துக் கொண்டே இருப்பேன்னு ரட்சணை பண்ணுகின்றாளாம். இடப்பக்கம் இருக்கக்கூடிய பூமி பிராட்டியோ வராக நாயனார் அருளினபடிக்கு இந்த சேத்தனர்கள் நம் குழந்தைகள், இவர்கள்லாம் எம்பெருமானை அடைய வேண்டும்னு லகு உபாயத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறாளாம். கீர்த்தனம் பாதனம் அப்படின்னு சொல்றது போல லகு உபாயம், இதுதான் சிறந்த எளிமையான வழி, இதை பின்பற்றுங்கள், பின்பற்றி எம்பெருமானுடைய திருவடியை அடையுங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாளாம். அதனால லகு உபாயத்தை காட்டி கொடுக்கிறாள். அதை காட்டி நம்மை கடாட்சிக்கின்றாள் பூமி பிராட்டியானவள். நீலாதேவியானவள் நிகிரக திருஷ்டி. எம்பெருமான் முன்னே நாம் சென்று நின்று அடிபணிந்தோம்னா இவன் இவ்வளவு குற்றத்தை செய்துவிட்டு நம் முன்னே வந்து நிற்கின்றானே, இவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்றது என்று நினைத்து கோபத்தை நம் மீது செலுத்த வந்தால், இல்லை இல்லை, இவன் மீது நீர் கோபத்தை செலுத்தினால் இவன் புகழில்லாதவனா இருக்கான், எங்கு போய் சென்று அடிபடிவான், நீரும் யாரைத்தான் ரட்சிக்க முடியும், அதனாலே கோபம் கொள்ள வேண்டாம், இவனை ரட்சியுங்கோள் அப்படின்னு சொல்லுவாளாம். அதனால நிகிரக திருஷ்டி. ஆக பெரிய பிராட்டியானவள் கருணா கடாட்சத்தையே சொல்லக்கூடியவள். மகாதேவி மகாலட்சுமி ஸ்ரீதேவியானவள் பூமி பிராட்டி லகு உபாயத்தை காட்டி நமக்கு எம்பெருமானை அடையும்படியான வழியை காட்டி கொடுத்து நம்மை கடாட்சிக்கின்றாள். நீலாதேவியானவள் நிகிரக திருஷ்டி பண்ணி எம்பெருமானுடைய அனுகிரகம் நம் மீது படும்படிக்கு நம்மை கடாட்சிக்கின்றாள். அப்படிங்கறதுனால முதல்ல இந்த ஸ்ரீ சப்தத்தை எடுக்கிறார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஞாபகம் வருகின்றதான் சுவாமி தேசிகருக்கு. அப்படி ஆண்டாள் நமக்கெல்லாம் உபதேசம் செய்து அந்த எம்பெருமானிடத்திலே நம்மை பொறுப்பிக்க கூடியவளாய் அவனை ஆண்டு கொண்டு நம்மை அந்த ஆண்டவனிடத்திலே சேர்ப்பதனாலே ஆண்டாள் அப்படிங்கிற நாமம் அவளுக்கு. நம்மையும் ஆண்டு கொண்டு எம்பெருமானையும் ஆண்டு கொண்டு அவனிடத்திலே ஆண்டவனிடத்திலே நம்மை சேர்ப்பிப்பதனாலே ஆண்டாள் அப்படிங்கிற திருநாமம் முதலிலே. நம்மை ரட்சிப்பதையே அவள் பிரதானமாக கொண்டிருக்காள். லகு உபாயத்தை காட்டுகின்றாள்னு பார்த்தோமே. எதற்காக இவள் இப்படி செய்ய வேண்டும்? சரி, காட்டுவதுன்னா அவள் அவதரித்தே நமக்கு காட்டுகின்றாள்னா எதற்காக இவள் இப்படி செய்யறான்னா நம்முடைய பிரபத்தி பலிப்பதற்காகவே. பிரபத்தினா சரணாகதி. எம்பெருமானிடத்திலே சென்று அவனுடைய திருவடியிலே நம்முடைய பிரபத்தி பலிக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு இவளுடைய கடாட்சம் பிரதானமாக அவசியம் அப்படிங்கிறதான் இதுகாலும் நாம் பார்த்தோம். சாரார்த்தம் இதுதான் அர்த்தம். அதனால அவளுடைய கிருபா கடாட்சம் நம் மீது சொரிய வேண்டும் என்பது நம்முடைய பிரபத்தி பலிப்பதற்காக அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ளலாம். சாட்சாத் க்ஷமா கருணையா கமலானிவான்யாம் கோதா அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்யே அப்படின்னு சொல்றார். சாட்சாத் க்ஷமா கருணையே வடிவானவள், தயா நாயகி அப்படின்னு சொல்லி தயையே நாயகியாக சுவாமி தேசிகர் காட்டியிருக்கார். அதே போல சாட்சாத் க்ஷமா கருணையே வடிவானவள். கருணை அப்படிங்கிறதுக்கு ஒரு உருவம் வரைந்தோம் அப்படின்னு சொன்னா அது கோதையா இருக்குமா. அப்படி சாட்சாத் க்ஷமாம் கருணையாம்
வாத்சல்யத்தையே சொரியக்கூடியவள். கோட்டி மாத்ரு வாத்சல்யம் அவளிடத்துல உண்டு அப்படின்னு காட்டுறார். கமலானி வான்யாம், கமலா அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீதேவியானவள். ஸ்ரீதேவிக்கு நிகரா இருக்கக்கூடியவளாம், நிழல் போல இருக்கக்கூடியவளாம். அவளுடைய ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாத்ய குணங்கள் எல்லாம் இவளுக்கும் உண்டு. அவளை போலேயே நிழல் போல இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனாலே அப்படிப்பட்ட கோதா தேவியானவளே அனன்ய சரணகாட்ச, புகழொன்றில்லாத அடியேன். வேறு புகழ்னா அடியேனுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் தெரியாது, எங்கு செல்வதுன்னு தெரியாது இருக்கக்கூடிய நான் தேவரீரினுடைய திருவடிகளிலே வந்து சரணம் போகின்றேன். அடியேனுடைய சரணத்தை ஏற்றுக்கொண்டு அடியேனை ரட்சிக்க வேண்டும், அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார். அப்படி கோதா அப்படிங்கிற நாமத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. சம்ஸ்கிருதத்துல பொதுவா அமரகோஷம், நிகண்டு, கேசவ நிகண்டு அப்படின்லாம் சொல்லுவோம். அதுல என்னன்னா ஒரு சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். வார்த்தைனே இல்ல, ஒரு சப்தத்துக்கே பல அர்த்தங்கள் இருக்கும். அதுபோல இந்த இடத்துல நாம் இன்னும் பாக்குறது கேசவ நிகண்டுல கோதா அப்படிங்கிற சப்தத்திலே நாமத்திலே கோக்கே 15 அர்த்தங்கள் காட்டப்படுகின்றது. கோதா அப்படிங்கிற நாமத்திலே கோக்கே 15 அர்த்தங்கள். முதலிலே கோ அப்படின்னு சொன்னா கௌனார்த்தே அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல கௌனார்த்தே அப்படின்னா வாக்கு என்று அர்த்தம். வாக்கு ஒரு வாக்கு அர்த்தமுடையதா சொல்லவில்லை அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் இல்லாததாக போய்விடும். அந்த வாக்கு எடுபட வேண்டும், இருக்க வேண்டும். அர்த்தமுடையதாக இருந்தால்தான் அது ஞானத்தை நமக்கு பிறப்பிக்கும். அப்படிப்பட்ட வாக்கு, அர்த்தமுடையதான வாக்கு, ஞானத்தை நல்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறத எதன் மூலம் பெறலாம்னா கோதையினுடைய கடாட்சத்தின் மூலம் பெறலாம். ஏன்னா வாக்கை நல்கக்கூடியவள், இனிமையான வாக்கை நமக்கு நல்கக்கூடியவள் அப்படின்னு கோதாஸ்துதியிலே ஒரு பாசுரத்திலே, 3வது பாசுரத்திலே கோதே துவமேவ ஜனனி த்வத்விஷ்ட வார்காம் வாச்சம் பிரசன்ன மதுராம் மம சம்பிதேகி. வாச்சம் அப்படிங்கிற சப்தத்தினாலே தெரிந்து கொள்ள இனிமையான வாக்கு அப்படின்னு அர்த்தம். கோன்னா இனிமையான வாக்கு. வாக்குங்கிறது அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும், ஞானத்தை நல்க வேண்டும். அப்ப இவள் நமக்கு என்ன கொடுக்கிறாள்னா, நாம் அர்த்தமுடையதான வாக்கை சொல்லும்படிக்கு அனுகிரகத்தை கொடுத்து பகவத் அனுபவத்திலே ஆழ்ந்திருக்கும்படியான ஞானத்தையும் நமக்கு நல்கின்றாள். அப்படிங்கிறதுனாலே கௌனார்த்தே வாக்கு அப்படின்னு நாம் கொள்ளலாம். இதே தாயாருக்கு 108 நாமங்கள் உண்டு. அப்ப இதுல முதல் நாமம் ஓம் மஞ்சுபாஷின்யை நமகா, ஸ்ரீ மஞ்சுபாஷின்யை நமகா அப்படிங்கிறதுனாலே இனிமையான வாக்கு கொண்டவள் அப்படிங்கிறதுனாலே மஞ்சுபாஷின்யை அப்படிங்கிற நாமத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2வது கோ அப்படின்னு சொன்னா பலிவிதே, பசுமாடு, காமதேனு அப்படின்னு அர்த்தம் ஆறுது. பொதுவா காமதேனு கோதாபமகாஷ்டத்துல அடியேனுடைய கணவரினுடைய தாத்தாவானவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கண்ணன் சுவாமி மார்கழி நீராட்ட உற்சவங்களிலே சேவிக்கும்படியான கோதாபமோஷ்டகம் அப்படிங்கிற உரையை எழுதியிருக்கார். அதுல கோதை பலவிதமாக ஒப்பிட்டு சொல்லும்படியாக இருக்கும். கோதையும் கிளியும், கோதையும் காமதேனுவும் அப்படின்னு எல்லாம் இருக்கும். அதுபோல கோதையும் காமதேனுவும் இங்கேயும் அதே போல சொல்றார். கோன்னா காமதேனு, பசுமாடு அப்படின்னா. காமதேனுவானவள் இந்திரனிடத்திலே மிகுந்த பிரியம் கொண்டவளாக இருப்பாள், தன்னுடைய பர்த்தாவான இந்திரனிடத்திலே. இந்திரனானவன் மழைக்கு அதிகாரி, வருஷத்துக்கு அதிகாரி, மழையை சொரியக்கூடியவனாக இருப்பான். இந்த காமதேனு எப்பொழுதும் சொர்க்கத்திலேயே இருக்கும். கேட்ட வரங்களை எல்லாம் நமக்கு நல்கும். நமக்குன்னா அங்க சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு. அதுபோல ஆண்டாளை எப்படி காமதேனுன்னு சொல்லலாம்? அவளும் தன்னுடைய பர்த்தாவான எம்பெருமானிடத்திலே எப்பொழுதும் பிரேமை உடையவளாக இருக்காள், பிரியமுடையவளாக இருக்காள். பிரியதமகா அப்படின்னு காட்டுறாள். அப்ப பிரியமுடையவளாக இருக்காள். தன்னுடைய பர்த்தாவான ரங்கநாதனின் இடத்திலே பிரியமுடையவளாக இருக்காள். ரங்கநாதனினுடைய சந்நிதி தான் அவளுக்கு ஸ்வர்க்கம். காமதேனு எப்படி சொர்க்கத்தில் இருக்கோ அதுபோல இவள் ரங்கநாதனினுடைய சந்நிதி, தன்னுடைய பர்த்தாவினுடைய சந்நிதி தான் இவளுக்கு ஸ்வர்க்கமாக இருக்கின்றது. காமதேனு தேவர்கள், உயர்ந்தவர்களான ரிஷிகள் தேவர்களுக்கே கேட்ட அபேட்சிதங்களை எல்லாம் நல்கும். ஆனால் ஆண்டாள் அப்படி இல்லை. எல்லோரும் உய்வும்படிக்கு தன்னுடைய ஸ்ரீ சுக்தி அப்படிங்கிற அபேட்சிதத்தை கொடுத்து நாமெல்லாம் ஒய்யும்படிக்கு செய்கின்றாள். அவளுடைய ஸ்ரீசுக்தியானது எல்லோருமே சொல்லலாம் படிக்கு. இந்த லோகத்திலே எளிமையானது. இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை 4000 திவ்ய பிரபந்தம் கற்றுக்கொள்ள வேண்டும்னா முதல்ல திருப்பாவை அனுசந்தி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறோம்.
திருப்பாவை அப்படிங்கிறது சின்ன குழந்தை முதற்கொண்டு பெரியவர்கள் வரை எல்லோருமே எளிதா அனுசந்திக்கலாம் படிக்கு இருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறதுனாலே அவளுடைய அமிர்தமான ஸ்ரீ சுக்திகள் அப்படிங்கிற அபேட்சிதங்கள் அது நம்முடைய அபேட்சிதங்கள் பகவத் அனுபவம்ங்கிற அபேட்சிதம் நிறைவேறும்படிக்கு செய்து கொடுக்கின்றாள் அப்படின்னு அர்த்தம். அதனாலே இரண்டாவது அர்த்தம் கோ அப்படிங்கிறதுக்கு காமதேனு என்று அர்த்தம். இதே விஸ்வான நோக்தாம் விதிவாச வேட்கியாம்னு காட்டுறார். கொடைவள்ளலா இருக்கு இந்த காமதேனு, கல்பவருஷம் போல கேட்டதெல்லாம் கொடுக்கறதே. அது போல இவளும் விஸ்வ உபஜீவியம் அமிர்தம் வச்சசா துகானம், விஸ்வ உபஜீவியம் லோக்கமே உஜீவிக்கும்படிக்கு உபஜீவியம் தன்னுடைய வாக்கு அப்படிங்கிறத கொடுத்து நாம் எல்லாம் உயும்படிக்கு செய்கின்றாள் அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார். ஆக கோ முதல்ல பார்த்தது கவுனார்த்தே வாக்கு, இரண்டாவது கோ காமதேனு, மூன்றாவது கோ அப்படின்னா நிறம் வர்ணம் அப்படின்னு சொல்றோம். எம்பெருமானுடைய நிறம் எப்படி இருக்கு? பல பாசுரங்கள்ல ஆழ்வார்கள்லாம் காட்டி கொடுக்கிறார். பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமலச்செங்கன், செக்கர்மா முகில் உடுத்து மிக்க செஞ்சுடர் பருதி சூடின்னு பல பாசுரங்கள்ல பார்க்கலாம். எம்பெருமானுடைய காரார் கடல் வண்ணன் அப்படின்னு காட்டுறார்கள். காளமேகம் போன்றவன் முகில் வண்ணன் அப்படின்னு எல்லாம் சொல்றார்கள். அப்ப எம்பெருமானுடைய நிறம் நன்னாக நீரையெல்லாம் இந்த மேகமானது கடலில் இருந்து குடித்து சொரிவதற்கு தயாரா இருக்கக்கூடிய நிலைமையில எப்படி இருக்குமோ அந்த நிறத்தை கொண்டவன் அப்படின்னு தெரியும். கோதாதேவியினுடைய நிறம் எப்படி இருக்கு அப்படின்னா தூர்வாதவ பிரதிமா, இந்த புற்கள்லாம் எப்படி பச்சையா இருக்கோ அது போல பச்சை பசேல்னு இருக்காளாம். அவளுடைய நிறம் பச்சை பசேல்னு நிறம் கொண்டவளா இருக்காள். சரி, ஸ்ரீதேவியை பார்த்தால் அவள் எப்படி இருக்காள்னு கேட்டா கோரோகட ருச்சிரையா, பொன்னிறமா இருக்காளாம். சரி, இந்த நிறங்கள் ஸ்ரீதேவியினுடைய நிறமாகட்டும் கோதாதேவியினுடைய நிறமாகட்டும் ரெண்டும் சேர்ந்து அப்படியே எம்பெருமான் மீது பிரதிபலிப்பதனாலே அந்த கரு நிறத்தனான எம்பெருமான் காரார் கடல் வண்ணன் காளமேகம் போன்ற நிறத்திலே பிரதிபலிப்பதினாலே பார்த்தால் அப்படியே மயிலினுடைய கழுத்து நிறம் போலே பிரதிபலிக்கின்றதாம். அப்படி ஸ்வர்ணமயமாக மயிலினுடைய கழுத்து எப்படி இருக்கும்? சிகாவலா கண்ட சோபம்னு. சிகாவலான்னா மயில், மயிலினுடைய கண்டம் கழுத்து நிறம் போலே இருக்காம். ஆழ்வாரும் நமக்கு என்ன சொல்றார்? முதலாழ்வார்கள்ல திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், அதுக்கு மேலே அணிநிறமும் கண்டேன், திருவாடி கண்டேன், சங்கு கண்டேன் எல்லாம் சொல்றார். முதல்ல கண்டது என்னது? திருக்கண்டேன், திருவ கண்டேன், பிராட்டியை கண்டேன், பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலே உன்னை கண்டேன், அவளினுடைய பொன் நிறமானது உண்மையிலே பட நீயும் எம்பெருமானே உன்னுடைய திருமேனியும் பொன்மயமாக ஜொலிக்கின்றதே, அதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்றது போல இங்கே பிராட்டியினுடைய நிறமும் பூமி பிராட்டி ஆண்டாள் நாச்சியாரினுடைய நிறமும் ஸ்ரீதேவியினுடைய நிறமும் சேர்ந்து எம்பெருமான் மீது பட அப்படியே சிகாவலா கண்ட சோபம்னு அப்படியே பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றதா. அதனால மூன்றாவது கோ அப்படின்னு சொன்னா நிறம்னு எடுத்துக்கொள்ளலாம். நாலாவது கோ சப்தத்துக்கு கிருத்துபேதா அப்படின்னு அர்த்தம். யஜ்யம், வேள்வி, சமர்ப்பிக்கிறது அப்படின்னு எப்படி வேணாலும் அர்த்தம் கொள்ளலாம். இந்த இடத்துல சரணாகதி செய்து ஆத்ம நிவேதனம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத தன்னுடைய ஸ்ரீ சுக்திகள் மூலமாக நமக்கு காட்டி கொடுக்கிறாள். அப்படிங்கறதுனாலே இத கிருத்துபேதாங்கிறது இந்த இடத்துல சரணாகதி அப்படின்னு நம்மை அவனிடத்துல சமர்ப்பிப்பது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். யஜ்யம், வேள்வி அப்படின்னு பல அர்த்தங்கள்ல இந்த இடத்துல அவனிடத்துல நம்மை சமர்ப்பிப்பது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இது எந்த இடத்துல தெரியலாம்னா முதல் பாசுரத்துல இப்ப அனுசந்தித்தமே கோதாம் அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்யே அப்படின்னு அவளிடத்துல சரணாகதி பண்ணி அந்த சரணாகதியை அவள் எடுத்துக்கொண்டு அனுகிரகம் பண்ணி அஸ்து தே இன்னும் உடையவருக்கு எப்படி பெரிய பிராட்டியார் அருள் பாலித்தாரோ அதுபோல நமக்கு அனுகிரகம் பண்ணி எம்பெருமானிடத்தில் நம்முடைய சரணாகதி பலிக்கும்படிக்கு செய்கின்றாள். அதனாலே இந்த இடத்துல ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு கொள்ளலாம். மத்தோர் சாதனம் இல்லை அப்படின்னு சொல்றது போல இந்த சாதனமே சரணாகதிதான் உய்வதற்கு உபாயமானது, வேறு ஒரு சாதனமும் பலிக்காது அப்படிங்கிறத காட்டுறதுனால இந்த இடத்துல இந்த கோ சப்தத்துக்கு கிருத்துபேதா ஆத்ம சமர்ப்பணம் சரணாகதி அப்படின்னு கொள்ளலாம். இது நாலாவது அர்த்தம். அஞ்சாவது கோ ஸ்திரீ தூ ஜாத் அப்படின்னு சியாத்துன்னு அர்த்தம். உயர்ந்த ஸ்திரீயானவள், மேன்மை பொருந்தியவள், ஒப்பார் இல்லாதவள், அவளுக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியாததான உயர்ந்த கல்யாண குணபூர்த்தியை உடையவள் அப்படின்னு அர்த்தம். ஸ்திரீ அப்படின்னு எடுத்துக்கொள். இது கோதா ஸ்துதியில 14வது பாசுரத்துல ஈஸ்வரீம் அப்படின்னு காட்டினாள். இதே போல சுவாமி பராசர பட்டரும் ஈஸ்வரீம் சர்வபூதானாம்னு பெரிய பிராட்டியாருக்கு சொல்றாரு. அதனால ஈஸ்வரின்றது சகல ஜனனி, சகல லோகத்துக்கும் தாயா இருக்கக்கூடியவள், தலைவியா இருக்கக்கூடியவள், அத்தனை பேரையும் நியமிக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தமாறுது. கோதா சதுஸ்லோகியில
சுவாமி அனந்தாழ்வார் சாதித்ததுல மாதா துளசி, பிதா பெரியாழ்வார், பிராத்தா யதிராஜகா, யதிராஜ சகோதரர் அப்படின்னு சொல்றார். அதனாலே இந்த இடத்துல அத்தனை பேருக்கும் மாதா துளசி பெரியாழ்வார் இவர்களுடைய சந்ததியிலே வந்து நாமும் அந்த தொண்ட குலத்திலே இருக்கும்படிக்கு நம்மை காட்டி கொடுக்கும்படிக்கு உயர்ந்த குணத்தை உடையவளான ஸ்திரீ அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்தில் எப்படி செய்கின்றாள் அப்படின்னா, பிரியதமகா ஸ்ரீரங்கதாமகா என்றதனாலே அவள் அனுஷ்டித்து நாமும் அனுஷ்டிக்கும்படிக்கு செய்யக்கூடிய உயர்ந்த குணத்தை உடையவள். அந்த குணம் எப்படி வந்தது? பிரியதமகா ஸ்ரீரங்கதாமகா என்று இருப்பதனாலே அவளுக்கு வந்ததுன்னு காட்டுறார். பிரியதமகா ரங்கநாதனுக்கு மிகவும் இனிமையானவளாம். எப்படிங்கிறத அடுத்தது பார்க்க போறோம். பல நாமங்கள்ல பார்க்க போறோம். ரங்கநாதனுக்கு மிகவும் இனியவளாம். இவளுடைய ஸ்ரீசுக்தியை அவன் தரித்துக் கொண்டிருக்கான். இவளுடைய மாலையையே அவன் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கான். இவளுடைய வாக்கையே பார்த்து கொண்டிருக்கான். அப்ப இவளுடைய வாக்கை அனுஷ்டித்து நாம் அவளுடைய திருவடிகளிலே விழுந்து ஒரு கால் சரணம்னு சொல்லி துயரெல்லாம் களையும்படிக்கு ஆனதுன்னு சொன்னா, இவளுக்கு இனிமையாகி விட்டோம்னு சொன்னா ரங்கநாதனுக்கு இனிமையாக மாட்டோமா? அதனாலே பிரியதமகா ஸ்ரீ ரங்கதாமகா, ரங்கநாத பிரியை அப்படிங்கிற அடுத்த நாமம் இவளுக்கு. அதனாலே ரங்கநாதனுக்கு மிகவும் இனியவளாக இருக்கின்றாள் அப்படிங்கிற உயர்ந்த குணத்தை கொண்டவள் என்பதனாலே நாமும் எம்பெருமானுடைய திருவடியை சென்று அடையும்படிக்கு லகு உபாயத்தை காட்டி கொடுக்கின்றாள்னு இந்த ஒரு கோணத்திலேயும் நமக்கு காட்டுறாள். ஆக முதல்ல பார்த்தோம் மஞ்சுபாஷினியை அப்படின்னு. இப்போ ரங்கநாத பிரியை அப்படின்னு அடுத்த நாமம். மாதா துளசி, பிதா பெரியாழ்வார், பெரியாழ்வார் வம்சத்திலே வந்தவள் மாதாவானவள் துளசி. வராக புராணத்திலே சொல்லப்படுறது, அதிகாலையிலே ஒரு ஆடி மாசத்திலே செவ்வாய்க்கிழமை நன்னாக சுபகோரையான வேளையிலே பூமியானது அப்படியே இரண்டாக பிளக்கப்பட்டு தேஜோமயமான காட்சி பார்த்தால் அங்கே ஒரு சிறு குழந்தை அழகாக சிரித்து கொண்டு காண்பவரை எல்லாம் கவரும்படிக்கு எழுந்தருள் இருக்குன்னு அதை பார்த்த உடனே அதுக்கு கோதா அப்படிங்கிற நாமத்தை இட்டாருன்னு சொல்றார். அப்படி பூமாதேவியினுடைய அம்சம், பூமியிலிருந்தே தோன்றினவள் பெரியாழ்வார் பிதாவானவர். மாதா பிதா உண்டு, சகோதரர் யாருன்னு கேட்டா யதிராஜகா சுவாமி எம்பெருமானார். எப்படி என்னால் இவளுடைய ஸ்ரீ சுக்தியிலே எம்பெருமானுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும்னு நாறுணரும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு 400 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன்னு சொல்லிவிட்டு போய்விட்டாள். அதை நிறைவேற்றினது சுவாமி எம்பெருமானார். ஸ்ரீசுக்தியிலே சொல்லி இருக்காளே, செய்தாளோ என்னவோ தெரியவில்லையே. இந்த மாலிரும் சோலை நம்பிக்கு சென்று 100 தடா அக்கார வடிசல், 100 தடா வெண்ணெய் எல்லாம் சமர்ப்பித்து விட்டு அவளை சமர்ப்பித்த அந்த உகப்போடு அவளை சென்று நாம் வணங்க வேண்டும்னு இங்கே ஓடோடி தன்விபுரத்துக்கு வர, அவர் வருவதற்குள்ளே இவளுக்கு அந்த உகப்பு தாங்க முடியாமல் அவள் எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த கர்ப்ப கிரகம்னு சொல்ற நிலையை விட்டு சற்று முன்னே வந்து வாரும் அன்னரே அப்படின்னு அழைத்தாள். இன்றும் எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத பெருமை இங்கே கர்ப்ப கிரகத்திலே ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் எழுந்தருள் இருக்க மாட்டார். சற்று முன்னே வந்தால் சேவை நன்னாக கிடைக்கும். சற்று முன்னே வந்தால் மூவருமே எழுந்தருள் இருப்பார்கள். மூலவர் உள்ளே இருப்பார், உற்சவரானவர்கள் 3 பேர். இதுதான் தாத்பரியம். அவர் அந்த உகப்போடே அவளுக்கு காட்ட வேண்டும்னு வரை அந்த இவளுக்கு இந்த பாரிப்பு தாங்க முடியாமல் முன்னே வந்து வாரும் என் அன்னரே அப்படின்னு சொன்னாலாம். அதனால யதிராஜ சகோதரியை. இவருக்கு திருப்பாவையே சர்வமுமாக இருந்தது எம்பெருமானாருக்கு. ஏன்னால் பிக்ஷை எடுத்து வரக்கூடிய காலத்திலே எப்பொழுதும் அவர்கள்லாம் பிறரிடத்திலே பிக்ஷையாக வாங்கி உண்பது அப்படின்னு யதிகளினுடைய வழக்கம். அப்படி ஸ்ரீரங்க வீதியிலே சென்று ஒவ்வொரு இடத்திலேயும் கேட்கும் பொழுது, யாசிக்கும் பொழுது இந்த திருப்பாவையே அனுசரித்துக் கொண்டு சொல்வாராம். அப்படி அந்த 18வது உந்துமதகளித்தன் வரும்பொழுது அத்துழாய் கதவை திறக்க நப்பினை பிராட்டியே திறந்தாளோன்னு மயக்கப்பட்டு விழுந்ததுங்கிறத குரு பரம்பரை பிரபாவத்திலே நாம் அனுசரித்திருக்கும் பிரசித்தமானது ஒன்று. அப்படி இவர் திருப்பாவையே சதா சொல்லிக் கொண்டிருப்பதனாலே இந்த பாசுரத்தின் மூலமாக அவருக்கு திருப்பாவை ஜீயர் அப்படிங்கிற நாமம் உண்டு. கோதையினுடைய அபேட்சிதத்தை நிறைவேற்றியதனாலே கோதாகிர ராஜா, கோதாகிரஜர் அப்படிங்கிற நாமமும் உண்டு. அதனாலே யதிராஜ சகோதரியை அப்படிங்கிற நாமம். ஆக மஞ்சுபாஷினியை, ரங்கநாத பிரியை,
அதுக்கு மேலே யதிராஜ சகோதரியைங்கிற மூன்றாவது நாமம். மாதா துளசி, துளசியிலேயே அவள் தோன்றினவள், துளசியிலேயே வாசம் செய்யக்கூடியவளா இருக்காள் அப்படிங்கறதுனாலே துளசி வாச சஞ்சாயை அப்படிங்கிற அடுத்த நாமம். துளசி வாச சஞ்சாயை நமகா அப்படின்னு சொல்றதுனாலே, ஆக ஐந்தாவது கோன்னு சொல்றதுனாலே இவளுக்கு ஸ்திரீ தூஷ்யாத், இப்படி உயர்ந்த குணங்களை உடையவள் அப்படின்னு, ஸ்திரீயானவள் அப்படின்னு அர்த்தமானது. ஆறாவது கோன்னா திஷி, திசை அப்படின்னு அர்த்தம். இங்க ரசமா சுவாமி தேசிகருக்கு கல்பனையிலே சாதிக்கின்றார், வியாக்கியானத்திலே அனுபவிக்கும் பொழுது நாம் அனுபவிக்கலாம். எம்பெருமான் ரங்கநாதனுக்கு திக்பிரம்மை பிடித்து விட்டதாம். எந்த திசைனே தெரியவில்லையாம், எது வடக்கு எது தெற்கு அப்படின்னே தெரியவில்லையாம். தெரியாமல் இருந்தானாம். அவள் இதுதான் தெற்கு அப்படின்னு சொல்லும்படிக்கு திக் தட்சிணாபி அப்படின்னு அவள் அவதாரம் பண்ணலாம். அதனால இதுதான் தெற்கு திசைன்னு தெரிந்து கொண்டு அந்த தெற்கையே நோக்கி கடாட்சித்துக் கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்றார்கள். விபீஷண ஆழ்வாரை கடாட்சித்துக் கொண்டு எழுந்தருள் இருக்கான்னு பல ஆழ்வார்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஆனா இங்கே ரசமா சொல்றது திக்கு தட்சிணாபி, தட்சிண திசை இதுதான் அப்படிங்கறத. சர்வோத்தர பவதி தேவி அவதாரகா, தேவி அவதாரம் பண்ணாள். சர்வோத்தர பவதி, சர்வ கல்யாண குணங்களுடைய தேவி, தேவ தேவியானவள் ஆண்டாள் எப்போ அவதாரம் பண்ணாளோ தெற்கு திசை இதுதான் தெற்கையே பார்த்து கொண்டிருக்கானாம். அதனாலே திக் தட்சிணாபி, அவள் அவதாரத்திலே அவன் திசை அறிந்தான். அது வரைக்கும் திக் பிரம்மையா இருந்தானாம், திசையே தெரியாமல் இருந்ததாம். இப்ப நன்னா திசை தெரிந்தது அப்படிங்கறதுனால கோ அப்படின்னா திசை, திசை அப்படின்னா ஆறாவது அர்த்தம். ஏழாவது கோ அப்படின்னா பிரத்யாம் பூமௌ, பூமி, பிரகிருதி மண்டலமான இந்த பூமி. வசுதா அப்படிங்கிற நாமம் கோதா சத்துஸ்லோகியில மூன்றாவது ஸ்லோகத்துல கல்பாதவ் ஹரிணாஸ்வயம் ஜெயிதாம் திருஷ்டுவே கீர்த்தனம் பிரபதனம் அப்படின்னு எம்பெருமான் கல்பாதவ் ஆதி காலத்திலே ஹரியானவன் எம்பெருமான் சர்வருக்கும் பிதாவானவன் பாசி தூர்த்து கிடந்த பார்வகற்கு அவளை காப்பாற்ற வேண்டி மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர். அவர் யார்? திருவரங்க செல்வனார்னு திருவரங்க மங்களாசாசன பாசுரம் நாச்சியார் காட்டி கொடுக்கிறாள். பாசி தூர்த்து கிடந்த பார்மகளுக்கு அனுகிரகம் பண்ண தான் ஈஸ்வரன்கிற அபிமானம் அத்து மானமிலா பன்னியான்னு வராக ரூபம் எடுத்து கொண்டு வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணான். அப்படி அந்த வராக நாயனார் அருளினது என்ன? கல்பாதவ் ஹரிணாஸ்வயாம் ஜகிதம் திருஷ்டுவே, என்னை சாட்சாத்கரிக்க வேண்டும், என்னை அனுபவிக்க வேண்டும், என்னுடைய திருவடிகளிலே வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொன்னா கீர்த்தனம் பிரபதனம், வாயார பாடுவது, மனத்தாரை சிந்திக்கிறது, பூவாலே அர்ச்சிப்பது, இப்படியெல்லாம் செய்யறதுதான் லகுவான உபாயம் அப்படிங்கிறத சொல்லி வைத்து போந்தான். அதே போலதானே ஆண்டாள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கங்கிறத சொன்னதோடு மட்டுமல்லாமல் நமக்கு செய்தும் காட்டினாள். அப்ப முதல்ல நம்ம அனுபவித்தது பூமி பிராட்டி லகு உபாயத்தை காட்டி நாம் அனுஷ்டிக்கும்படிக்கு கடாட்சிக்கின்றாள். அப்படிங்கிறத நமக்கு எப்படி அனுஷ்டிக்க வேண்டும்ங்கிறதையும் காட்டி கொடுத்து சென்று விட்டாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வராக நாயனாரின் இடத்திலே உபதேசம் பெற்றவளான பூமி பிராட்டி பூமாதேவியானவள் தான் தண்டிபுரத்திலே ஆண்டாள் நாச்சியாராக பெரியாழ்வாரின் பெண் பிள்ளையாய் ஆழ்வார் திருமகளாராய்னு சொல்றபடிக்கு தோன்றினாள் அப்படிங்கிறது கோதா ஸ்துதியில 7வது ஸ்லோகத்திலே 21வது ஸ்லோகத்திலே இதேதான் காட்டுறார். அப்போ பிராப்தியம் பூமவுங்கிறதுக்கு வசுதாத்மனாள் தே அப்படின்னு காட்டுறார். அப்ப வசுதா அப்படிங்கிற நாமம் இவளுக்கு உண்டு, அர்த்தம் உண்டு. அப்ப என்ன நாமம்? பூசுதாயை அப்படின்னு அர்த்தம். ஆஹா, மஞ்சுபாஷின்யை, ஸ்ரீ ரங்கநாத பிரியை, யதிராஜ சகோதரியை, துளசிவாச சஞ்சாயை, பூசுதாயை அப்படிங்கிற நாமம். அப்ப இங்க கோ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வசுதா, பூமி, பிராப்தியோ பூமி, பிரத்யாம் பூமௌ அப்படின்னு 7வது அர்த்தம். அடுத்தது கோ அப்படிங்கிறதுக்கு அதே போல தன்விபுரத்திலே அவதாரம் பண்ணி பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் தோன்றினதனாலே தன்விபுரவாசின்யை அப்படின்னு நாமமும் உண்டு. அதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். பூசுதாயைக்கு அப்புறம் தன்விபுரவாசின்யை அப்படின்னு அவளுக்கு நாமம். ஏன்னா தன்வி நவ்யபுரே அப்படின்னு காட்டி கொடுக்கிறார் சுவாமி தேசிகர். அதனால தன்விபுர நவ்யே அப்படின்னா தன்விபுரத்துல நித்தியம் வாசம் செய்து கொண்டிருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். எந்த ஆசிரியர் கிடைக்க மாட்டான் அப்படின்னு தேடிக்கொண்டு அவனுக்கு இன்னும் யாருக்கு அனுகிரகம் பண்ணலாம், இன்னும் யாருக்கு அவனுக்கு அனுகிரகம் செய்யலாம், எம்பெருமானுடைய திருவடியை காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கும் நித்தயம் தன்விபுரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவள். அதனாலே தன்விபுர வாசின்யை அப்படின்னு ஆக கோ அப்படின்னா பூமின்னு அர்த்தம். 8வது கோ அப்படின்னா
சுரபி. பரிமளம், வாசனை அப்படின்னு சொல்றோமே, பரிமளம், சுகந்தம் அப்படின்னு அர்த்தம். எது பரிமளம் அப்படின்னா, வீசக்கூடிய இந்த பரிமளங்கள்லாம் அதுதான் சுகந்தம்னு சொல்ல முடியாது. அப்போ எது, எப்படி ஒரு வாக்குங்கிறத வாக்குன்னு சொல்ல முடியும்? அர்த்தம் இருந்தால்தான் வாக்குன்னு சொல்ல முடியும், ஞானத்தை கொடுத்தால்தான் வாக்குன்னு சொல்ல முடியும்னு சொன்னோமோ, அதுபோல உண்மையாக இருக்கக்கூடியதான வாக்குதான் பரிமளம் வீசக்கூடியது. வாக்குல உண்மை இல்லைன்னா பரிமளம் வீசாது. அதனாலே உண்மையே, வாக்கிற்கு உண்மையே பரிமளம் அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது. ஆழ்வாரும் என்ன சொன்னார்? பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே அப்படின்னு நம்மாழ்வார் காட்டினார். அதே திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலையும் கொள்ளும் பயனில்லை வாய்மை இழக்கும் புலவீர்கள், வாய்மையை இழந்து இந்த பொல்லா மனுஷர்களை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பயன் காண போகின்றீர்? எம் தெய்வம் இருக்க அவனை விட்டு விட்டு இவர்களை எல்லாம் சொல்றீர்களே, அதனால உங்களுடைய வாக்கு வாய்மை இழந்தது, பரிமளம் வீசாது அப்படின்னு சொல்றது போலே கோதாஸ்துதியிலே 17-19வது ஸ்லோகத்துல சொல்றார். எம்பெருமான் சர்வகந்தகா சர்வரசகான்னு வேதம் சொல்றது, நமக்கு காட்டி கொடுக்கிறது. சர்வகந்தன், எல்லா விதமான கந்தங்களையும் தன்னிடத்திலே கொண்டவனாம், அதனாலே சர்வகந்தன். முதலிலே திருப்பாணாழ்வார் ஒரு பாசுரத்திலே நமக்கு காட்டுறார், உந்தியின் மேலேயே சென்றது என்னுடைய இன்னுயிர்னு. திருவரங்க எம்பெருமானிடத்திலே உம்முடைய உந்தியிலேயே என்னுடைய சிந்தனை செல்கின்றது. அப்படி திருநாவி கமலத்திலிருந்து தோன்றினதான கமலம், அதிலிருந்து அயனை படைத்ததோர் எழில் உந்தி அப்படிங்கிறதுனாலே அந்த உந்தி கமல சுகந்தம் வீசர்தாம். அந்த கமல சுகந்தத்தை கொண்டிருக்கானாம் திருநாவியிலே. பக்ஷஸ்தலத்திலே சந்தனம், சந்தன சுகந்தம் வீசர்தாம். எப்படி அப்படின்னா, ஸ்ரீதேவியானவள் தன்னுடைய திருமேனி முழுக்க சந்தனத்தை பூசிக்கொண்டிருக்க, இவளை ஆலிங்கனம் செய்யும் பொழுது அந்த சந்தன சுகந்தம் எல்லாம் தன்னுடைய திருமார்பிலே வந்ததாம். அதனால உண்டியிலே கமல சுகந்தம் இருக்கு, பக்ஷஸ்தலமான திருமார்பிலே சந்தன சுகந்தம் இருக்காம். திருவடியை பார்த்தால் வேத பரிமளம் வீசுகின்றதாம். ஏன்னா வேதம் வல்லார்கள்னு தானே சொன்னோம். அப்படி இந்த க்ஷேத்திரம் போல எல்லா க்ஷேத்திரத்திலேயும் வேதம் வல்லவர்களான அந்தணர்கள் மற்றவர்கள் எல்லோருமே எம்பெருமானுடைய திருவடிக்கு வேதத்தை சொல்லியே அர்ச்சிக்கின்றார்களாம். அதனாலே வேத பரிமளம் வீசுகின்றதாம். இப்படி இவ்வளவு சுகந்தத்தை கொண்டிருக்கானே அப்படின்னு பார்த்தால் எம்பெருமானுக்கு திருப்தி ஏற்படவில்லையாம். எதை எதிர்நோக்கி பார்த்திருக்கான்னு சொன்னா, கோதை சூடி களைந்த மாலையினுடைய பரிமளத்துக்காக காத்து கொண்டிருக்கானாம். குட்டிலாலக்கம்னு சொல்றார். அந்த மாலையிலே அவளுடைய மயிர்முடி, அந்த மாலையினுடைய சுகந்தத்தை காட்டிலும் அவளினுடைய கேசத்தினுடைய பரிமளத்துக்காக காத்து கொண்டிருக்கானாம். அதைத்தான் சாத்தி கொள்ள வேண்டும்னு. அதை சாத்தினதுக்கு பிறகுதான் தனக்கு சர்வகந்தன் அப்படிங்கிற நாமமே ஏற்றதுன்னு சொல்றது போல சொல்றானாம். அதனாலே கோதையினுடைய மாலைக்காக ஏங்கி, அவள் சூடி கொடுத்த மாலைக்காகவே காத்து கொண்டிருக்கக்கூடிய சர்வகந்தன் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல கோ சுரபி பரிமளம்ங்கிறதுனாலே அடுத்த நாமம் என்ன? ஆமுக்த மால்யை, மால்யதாயை. அமுக்த மால்யதா அப்படின்னா சூடிக்களைந்த மாலை, சூடி கொடுத்தவள், எம்பெருமானுக்கு தன்னுடைய மாலையை சமர்ப்பித்தவள், தன்னையே சமர்ப்பித்தவள், பாமாலையை சமர்ப்பித்தவள் அப்படின்னு சொல்றதுனாலே அமுக்த மால்யதாயை அப்படின்னு அவளுக்கு அடுத்த திருநாமம். ஆக மஞ்சுபாஷின்யை, ரங்கநாத பிரியை, துளசிவாச சஞ்சாயை, யதிராஜ சகோதரியை, தன்விபுரவாசின்யை, இப்போ ஆமுக்த மால்யதாயை, பூசுதாயைன்னு இத்தனை நாமங்கள் பார்த்தோம். அடுத்த 9வது கோ அப்படிங்கிறதுக்கு திருஷ்டி, கண், பார்வை அப்படின்னு என்ன அர்த்தங்கள் வேண்டுமானாலும் கொள்ளலாம். இப்ப கண்ணன் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இதே போல கேசவ நிகண்டூல கண்ணன் அப்படின்னு எடுத்துட்டா கண்ணானவன், பார்வையானவன், பார்வைக்கு இலக்கானவன் அப்படின்னு பல அர்த்தங்கள் சொல்லலாம். அது போல இந்த கோ அப்படின்னு எடுத்துட்டா திருஷ்டி, கண்ணானவள், திருஷ்டியானவள், பார்க்கக்கூடிய பார்வையானவள், பார்க்கும் இலக்கு ஆனவள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கோதாஸ்துதியில முதல் பாசுரத்திலே பார்த்தோம், ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் அப்படின்னு பார்த்தோம். ரங்கநாதன் கல்பக ஹரிச்சந்தன மரம் போல இருக்கானாம். பார்க்கிறதற்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அதுக்கு மேல கண்கொள்ளா காட்சி என்னதுன்னா, கல்பக கொடி. கொடியானது எப்பொழுதும் தானாகவே படராது, ஏதாவது ஒரு இதை பிடித்து கொண்டுதான் வளரும். அப்ப இந்த கல்பக கொடி, ஆண்டாள் என்ற கல்பக கொடி கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கொடி கல்பகம் அப்படின்னு சொல்ற. அபேட்சிதத்தை எல்லாம் அப்படின்னா
லௌகிகார்த்தமான வஸ்துக்களை எல்லாம் பிரார்த்திக்கலாம்னா அதை சொல்லவில்லை இந்த இடத்துல. பகவத் அனுபவத்துக்கு வேற்றதான அபேட்சிதங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவளான கற்பகம், கல்பக கொடி. அந்த கல்பக கொடி ஹரிச்சந்தனம், ரங்கநாதன்கிற ஹரிச்சந்தனத்தை அப்படியே சுற்றி படர்ந்து இருக்கே, பார்ப்பதற்கே யோக திருஷ்டியாம். இந்த திருஷ்டியை பார்ப்பதை விட்டு அழகு அழகுன்னு சொல்லிக்கொண்டு எதையோ பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இவருடைய சேர்த்தி, இவர்கள் இருவருடைய சேர்த்தி ஒரு மிதுனமே உத்தேசியம்னு சொல்றது போல இந்த சேர்த்தியைனா பார்க்க வேண்டும். இந்த திருஷ்டின்னா திருஷ்டின்னு சொல்ல முடியும். கண் படைத்த பயன் இந்த திருஷ்டியை பார்ப்பதற்காகத்தானே, இதை விட்டு விட்டு வேற ஏதோ பார்க்கின்றீர்களே அப்படின்னு சொல்றது போலேயும் ஓதா சதுஸ்லோகியில 4வது ஸ்லோகத்திலே சக்ஷுஷோஹோ ஆனந்தசிய பரம்பராம் அனுகுணம். சக்ஷுஷோஹோ காட்சி, கண் பார்க்கறதே ஆனந்தமயமான காட்சியா இருக்கு. அவளை பார்க்கறது எப்படிப்பட்டவள், உயர்ந்த ஸ்திரீன்னு சொன்னோம். அனுகுணாம் அப்படின்னா அத்தனை விதமான குணங்களும் அவளிடத்துல இருக்காம். இந்த குணங்களுக்கு ஒப்பிட்டு ஏதாவது உபமானத்தை சொல்ல முடியுமான்னா சொல்லவே முடியாதாம். சரி, அதை வாக்காலே சொல்லி முடிக்கலாம்னா நம்முடைய வாக்காலே அவளை புகழ முடியுமா? தேவ மகிழ்ச்சியானவள், ஈஸ்வரி, எம்பெருமானையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவள். அவளுடைய பெருமைகளை நம்முடைய வாக்காலே சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஆனாலும் உன்னை புகழ வேண்டும் அப்படிங்கிற அடியேனுடைய பாரிப்பு இருக்கே, அதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்மை துதிக்க முடியாத அந்த வாக்கை நீயே அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகர் பிரார்த்தனை பண்றார். அதனால அந்த வாக்கு அனுகுணாம், உயர்ந்த குணங்களை உடையவளாக அந்த தேவியை பார்ப்பதே, எம்பெருமானோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்ப்பதே நமக்கு உயர்ந்தது. அப்படிங்கறதுனாலே கோ அப்படின்னா திருஷ்டி, கண் பார்வை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆக 9 கோ. 10வது கோ அப்படின்னா ஸ்வர்க்கம். ஸ்வர்க்கம்னு அர்த்தம். என்ன இந்த இடத்துல ஸ்வர்க்கம் அப்படின்னா, இவள் எம்பெருமானோடு எப்பொழுது சேர்ந்திருக்காளோ, சம்ஸ்லேஷித்திருக்காளோ அதுதான் ஸ்வர்க்கம். எம்பெருமானை பிரிந்து எப்பொழுது இருக்காளோ அது இவளுக்கு விஸ்லேஷம், அது துயரம், அது நரகம். இவளுக்கு எம்பெருமானோடு சேர்ந்திருப்பது, நம்மை சேர்ப்பிப்பது. கூடியிருந்து குளிர்ந்தேலோர் உந்தன்னோடு உறவு நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு எப்பொழுதும் சேர்ந்திருப்பதுதான் இவளுக்கு ஸ்வர்க்கம். பிரிந்திருப்பது அப்படிங்கிறது இவளுக்கு நரகம். சரி, உந்தன்னோடு நமக்கு சேர்ந்திருக்க வேண்டும்னு சொல்றது எதுக்காக? எதுக்கு இந்த சேர்த்தி? இந்த சேர்த்தி தான் ஸ்வர்க்கம்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னா கைங்கரியத்திற்காக, அவனிடத்திலே நாம் பெற வேண்டிய கைங்கரியத்திற்காக. அடியேன் அப்படின்னு சொல்றோமே, அது வாக்காலே சொன்னால் மாத்திரம் போராது. அடியேன் அப்படின்னா அவனுக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடியவன், சர்வ காலத்திலேயும் சர்வ தேசத்திலேயும் சர்வ விதமாகவும். அதைத்தான் ஒழிவிலா காலம், வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்மாழ்வார் பிரார்த்தனை பண்ணினார் திருவேங்கட எம்பெருமான் இடத்திலே. அப்படி சர்வ விதத்திலேயும் அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும், அவனுடைய உகப்புக்காக, பிரபத்தி பலிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சேர்த்தி அப்படிங்கிறதையும் நமக்கு காட்டாள். அப்ப அந்த சேர்த்தி தான் ஸ்வர்க்கம். அது நாச்சியார் திருமொழியுடைய பலஸ்ருதி என்னது? பெருந்தாளுடைய பிரானடி கீழ் பிரியாதின்றும் இருப்பார் என்றுதானே காட்டாள். நாச்சியார் திருமொழியை சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? எம்பெருமானுடைய திருவடியை விட்டு எப்பொழுதும் பிரியாதிருப்பீர்கள் அப்படிங்கிற பலஸ்ருதியை காட்டுறாள். அதே போல சுவாமி தேசிகரும் கோதாஸ்துதியிலே கடைசி பலஸ்ருதியில ஸ்ரீமத் ரங்கபர்த்துகு சரணா கமலா சேவாம், சரண கமல சேவாம் அப்படின்னு காட்டுறார். ரங்கபர்த்துகு எம்பெருமான் ரங்கநாதனினுடைய திருவடிகள் கமலமான திருவடிகள், திரு கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ள ஒக்கின்றதேன்னு திருப்பாணாழ்வார் காட்டினார். அப்படி கமலமான பாதங்களுக்கு சேவை செய்வீர்கள், சேவை செய்வதுதான் ஸ்வர்க்கம் அப்படிங்கிறத காட்டினால். அதனால கோ அப்படிங்கிறதுக்கு 10வது அர்த்தம் ஸ்வர்க்கம். 11வது கோ அப்படின்னா மின்னல், இல்ல வெட்டுறது. மின்னல் வந்து வெட்டுவது அப்படின்னு சொல்றோம், இல்ல கட்டுப்படுத்துவது, மாற்றுவது அப்படின்னு பல அர்த்தங்கள் உண்டு. இந்த இடத்துல நாம் சொல்றது கட்டுப்படுத்துவதுன்னு எடுத்துக்கொள்றோம். மின்னல் அப்படின்னா இது இன்னொரு அர்த்தமும் உண்டு. இந்திரனுடைய ஆயுதமான வஜ்ராயுதம்னு சொல்லுவார்கள். அது என்ன செய்யும்? அப்படியே வெட்டும். அது போல இவள் இந்த இடத்துல என்ன கட்டுப்படுத்துகின்றாள்? எம்பெருமானை எதற்காக கட்டுப்படுத்துகின்றாள்? எம்பெருமான் இந்த சேத்தனன் செய்திருக்கக்கூடிய அனாதியான குற்றங்களை பார்த்து இவனை நிச்சயம் இன்னும் தண்டித்தே தீர வேண்டும் அப்படின்னு அவன் விரதம் எடுத்துக் கொண்டிருக்கான்னா, இவனை நிச்சயம் ரட்சித்தே ஆக வேண்டும்னு இவள் விரதம் எடுத்துக்கொண்டு கங்கணம் கட்டி கொண்டிருக்காளாம். கங்கணா அப்படின்னு காட்டுறாள், கங்கணம் பண்ணி கொண்டிருக்காளாம். இவனை நிச்சயம் கடாட்சித்தே தீர வேண்டும் அப்படின்னு. அது எப்படி தெரிகின்றது? எதனாலே செய்கின்றாள்னா அவளுடைய புருவ நெரிப்பாலே செய்கின்றாளாம். பெரிய பிராட்டியான ரங்க நாச்சியாரினுடைய புரிவ நெரிப்பை பார்த்தே எம்பெருமான் ரங்கநாதன் எப்படி சிருஷ்டியை செய்கின்றானோ
புருவம் உயர்ந்தது அப்படின்னா உயர்ந்ததான வஸ்துக்கள்லாம் படைக்கப்படுகின்றதாம். அப்படி கொஞ்சம் சிறிது தாழ்ந்தது அப்படின்னா கீழ் இருக்கக்கூடியதெல்லாம் படைக்கப்படுகின்றதுன்னு குணரத்ன கோஷத்துல சொல்லப்படுறது போலே சுவாமி பராசர பட்டர் காட்டி கொடுத்தது போலே இவளுடைய புருவ நெடிப்பாலே புருவத்தை அப்படி இப்படி அசைக்கிறதுனாலே தன்னுடைய அழகாலே ஈஸ்வரனை திருத்துவாள் அப்படின்னு ரகசியத்திரயத்துல சொல்றது போலே அன்பாலே சேத்தனரை திருத்தி அழகாலே ஈஸ்வரனை திருத்துவாள் அப்படின்னு காட்டுறது பிடிக்கி அப்படியே புருவ நெறிப்பை அப்படியும் இப்படியும் காட்டி இவன் செய்த குற்றம்னு ஒண்ணு இவன் செய்தானே மறந்து போகும் அளவுக்கு செய்து விடுகின்றாளாம். அப்படியே மாயை இட்டது போலே இந்த மையெல்லாம் தீட்டி அப்படியே மயக்குவார்கள். அம்மான் பொடின்னு சொல்லுவார், நாச்சியார் திருமொழியில காட்டுறாள். பெய்யுமா முகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்கி விட்டது. பார்த்தா உன் பின்னாடியே வருவது, எங்களுடைய நெஞ்சுதான் உன் பின்னாடியே வருகின்றதுன்னு பார்த்தா நாங்களும் அப்படியே உன்னுடையே வந்து கொண்டிருக்கோமே. ஏதோ நீ அம்மான் பொடின்னு இந்த பிள்ளைகளை கடத்தி செல்வதற்கு செய்யக்கூடிய பொடி போல எங்களை போட்டு மயக்கி விட்டாய் அப்படின்னு சொல்றது போலே அப்படியே மாயை அப்படியே மையிட்டு மயக்கியே விடுகின்றாளாம். அதுக்கு எப்படி போக ரசானுகுலான்னு சொல்றார். புருவ நெரிப்பு, அந்த புருவ நெரிப்பாலே அப்படி காட்டி எம்பெருமானை மயக்கும்படிக்கு செய்து இந்த ஆசிரிதனுக்கு இன்று நீ அனுகிரகிக்கத்தான் வேண்டும்னு கட்டுப்படுத்துறாளாம். அவனுடைய சுவாதந்திரியத்தையே மாற்றுகின்றாள். இவனை தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற அவனுடைய சுவாதந்திரியம் அதை மாற்றி இவனை நீ செய்ய வேண்டும், ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு இவள் கட்டுப்படுத்துகின்றாளாம். அதனாலே கோ அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல கட்டுப்படுத்துதல், அவளுடைய புருவ நெறிப்பாலே கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். 12வது கோ அப்படின்னா அம்பு அப்படின்னு சொல்றோம். தண்ணீர், நீர் அப்படின்னு அர்த்தம். தூய நீர் கொண்டு மாமாலைன்னு சொல்றபடிக்கு ஆழ்வார் பாசுரங்கள் படிக்கு தூய நீர் அப்படின்னு அர்த்தம். பொதுவா பல புண்ணிய நதிகள் உண்டு. கங்கையாகட்டும், கோதாவரி, இப்படி பல நதிகளிலே சென்று நீராடினால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் தொலையும். ஏன்னா அதெல்லாம் தூய நீர் அப்படின்னு சொல்றோமே. அது போல இவளுடைய திவ்ய வாணியானது, வாக்கு அமிர்தம் அப்படின்னு சொல்றோம், அதுவே தூய நீராக இருக்காம். இவளே தூய நீராக இருக்கின்றாள். எப்படின்னு கேட்டா இந்த ரங்கநாதன் அப்படிங்கிற கால மேகம் எம்பெருமான் என்கின்ற கால மேகம் அடியார்களுக்கு கிருபா கடாட்சம் சொரிய வேண்டும்னே பார்த்து கொண்டிருக்கான். இந்த ஸ்ரீதேவியானவள் எப்படி இருக்காள்? பெரிய பிராட்டி ரங்க நாச்சியார் மின்னல் போன்று அந்த காலமேகத்துக்குள்ளேயே எப்பொழுதும் இருக்காளாம். விட்டு பிரிய மாட்டேன், அகலகில்லேன் இறையும், சனக்காலம் விட்டு பிரிய மாட்டேன். இதுல சுவாமி அடிக்கடி ரசமா சொல்லுவார், அடியனுடைய ஞான ஆச்சாரியன், இவள் விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்றது இருக்கட்டும், அவனும் இவளை விட்டு சனகாலமும் பிரிந்திருக்க மாட்டான், பிரிய மாட்டேன்னு விரதம் எடுத்துக் கொண்டிருக்கான் அப்படின்னு இந்த பாசுரத்திலே இன்னொரு அர்த்தத்தை நாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு காட்டி கொடுப்பார். அப்படி இந்த மின்னல் போன்று இருக்கக்கூடியவளான ரங்க நாச்சியார் பெரிய பிராட்டி ஸ்ரீதேவியானவள் காலமேகமான எம்பெருமான் ரங்கநாதனுக்குள்ளே எழுந்தருளி இருக்காளாம். சரி, காலமேகம் இருக்கு, மின்னல் அதுக்குள்ளே இருக்கு. காலமேகம் கருணையை அப்படியே மழையா வர்ஷிக்கிறது. வருஷிச்சா எப்படி நம்ம எல்லாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏதோ நதியோ ஆறோ அப்படி ஓடி வந்தால் தானே அதை நாம் அடைய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நதியாக, தயா நதியாக கோதா நாச்சியார் தான் எழுந்தருளி இருக்காள். ரங்கநாதனினுடைய காலமேகம் முகில் வண்ணனினுடைய கிருபா கடாட்சம் சொரிய அந்த மழை நீராக ஆறு போலே ஓடிக்கொண்டு சம்சாரத்திலே பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய விஷ எண்ணங்கள், விஷ பாவங்கள், இந்த தாபங்கள் அத்தனையும் போக்கும்படியாக இருக்கின்றாளாம். நீர்தான் அந்த தூய நீர். சம்சார தாபத்தையே ஒழிக்கின்றீர், சம்சார விஷத்தையே முறியடிக்கின்றீர். ஏ கோதா தேவியே, தூய நீராக இருக்கக்கூடியவளே அப்படின்னு சுவாமி தேசிகர் இடத்துல சொல்றார். ஆக 12வது அர்த்தம் கோ அப்படின்னா அம்பு, தூய நீர், நீர் அப்படின்னு கொள்ளலாம். 13 கோ அப்படின்னா ரஷ்மி, ரஷ்மின்னு சொல்வார்கள். அப்படின்னா ஒரு தங்க ரேக்கு, ரேக்கு போலே வந்து படிவது. இப்ப சூரிய கிரணம் அப்படியே வந்து படுறது அப்படின்னு சொல்றோமே, போல ரஷ்மி அப்படின்னு சொல்றோம். மாலைன்னு இன்னொரு அர்த்தம் உண்டு. இதைத்தான் முதல்ல தனியனிலிருந்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாள் அப்படின்னு சொல்றோம். மால்ய ரத்னைஹி அப்படின்னு சொல்றோம். பல இடங்கள்ல காட்டுற மௌலி மாலா, உபகிருத்திய மாலா, மால்யா பராஹா, மால்ய போதகா அப்படின்னு. மால்ய அப்படின்னாலே அவளுடைய மாலையை சூடி கொடுத்தாள். தான் சூடி களைந்து அவளுடைய குழல்
சேர்ந்திருக்கக்கூடிய மாலையை எம்பெருமான் விரும்பி ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கறதுனாலே மாலை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. கோ அப்படின்னா மாலை, மாலையாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஏன்னா அவளே மாலை, பாமாலை சொன்னவள், பூமாலை சாதித்தவள், அவளையே மாலையாக நினைத்துக் கொண்டு எம்பெருமானிடத்திலே சமர்ப்பித்தாள் அப்படிங்கறதுனால 13 கோ அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். 14 கோ அப்படின்னா கோதாவரி நதி அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்றார்கள். பார்த்தோமே தூய நீர் அப்படிங்கிறது இவருக்கு சுவாமி தேசிகர் அருளுகின்றார். இந்த யமுனை ஆகட்டும், இந்த பாகீரதி ஆகட்டும், இது எல்லாம் தூயதாக இருக்கின்றது அப்படின்னா எதனாலே அப்படின்னா எல்லாம் உன்னோடு கலப்பதனால. யமுனானுபவம் அப்படிங்கிற கண்ணனிடத்துல, கண்ணனானவன் யமுனையிலேயே விளையாடி திரிந்ததுனாலே கிருஷ்ண யமுனானுபவம் அப்படின்னு சொல்றார். அந்த அனுபவங்கள் எல்லாம் உன்னிடத்திலேயே கிடைத்துவிடும். ஏன்னா கிருஷ்ண பக்தி, பெரியாழ்வார் இவளுக்கு காட்டி கொடுத்தது கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம்னு நம்மாழ்வார கொண்டாடுறோம். அதுபோல கிருஷ்ண பக்தி அப்படின்னா அந்த பக்திக்கு ஒரு உருவத்தை வரைந்து அப்படி சொல்லணும்னா அது கோதையா நிற்குமா. கிருஷ்ண பக்திக்கு ஒரு உருவம் இட வேண்டும். பக்தினாலே பொதுவா பக்திங்கிறதுக்கு ஒரு உருவத்தை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டா கோதையைத்தான் சொல்ல முடியும். அப்படி கிருஷ்ண அனுபவத்தை மொத்தமும் நம்மிடத்திலே கொடுக்கக்கூடியவளா இருக்காள். எப்படி கோதாவரி கிருஷ்ண யமுனானுபவத்தையே கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதோ இவளும் கிருஷ்ணானுபவத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். அதனாலே கோ அப்படின்னு சொன்னா கோதாவரி நதி அப்படின்னு 14வது அர்த்தம். கடைசியா கோ அப்படின்னு சொன்னா பாடல், கீர்த்தனம் அப்படின்னு அர்த்தம். மாறிடும் சோலை நம்பிக்கு ஓதை தொகுத்துரைத்த செந்தமிழ் 10 வல்லார் சொல்லக்கூடியவர்கள் திருமாலடி சேர்வர்கள் அப்படின்னு பலஸ்ருதியை காட்டுறாள். இந்த கோதை தொகுத்துரைத்ததான ஸ்ரீசுக்திகளை சொல்லக்கூடியவர்களுக்கு திருமாலடி அடியிலே சென்று சேர்வார்கள். பெருந்தாளுடைய பிரானடிகள் பிரியாது இருப்பார்கள். பகவத் அனுபவத்திலேயே இழிந்திருக்கக்கூடியவரான சந்ததியை பெறுவார்கள் அப்படின்னு பல ஸ்ருதியை நமக்கு காட்டி கொடுக்கிறாள். ஆக திருமாலடி சேர்வர்கள் கைசிக மகாத்மியத்திலேயும் கைசிக புராண மகாத்மியத்திலேயும் சுவாமி பராசர பட்டர் பாடவல்ல நாச்சியார் அப்படின்னு இவளுக்கு ஒரு நாமத்தை கொடுக்கிறார். திருப்பாவையிலே பல இடங்கள்ல பார்க்கலாம். பாடி பறை கொண்டு, பாட, பாடவும் அப்படிங்கறதுனாலே பாடல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் நாம் இதிலே எடுத்துக்கொள்ளலாம். அதனாலே கோ அப்படிங்கிறதுக்கு பல 15 அர்த்தங்கள் கேசவ நிகண்டு படிக்கு பார்த்தோம். நாமங்கள்னு பார்க்கும் பொழுது மஞ்சு பாஷினியை, ரங்கநாத பிரியை, யதிராஜ சகோதரியை, துளசிவாச சஞ்சாயை, கண்டீபுர வாசினியை, அதுக்கு மேலே பூசுதாயை, அதுக்கு மேலே இவள் நமக்கெல்லாம் ஆமுக்த மால்யதாயை அப்படிங்கிற நாமத்தையும் பார்த்தோம். இப்படி பல நாமங்கள் கொண்டவள். கடைசியா கோதாயை அப்படிங்கிற நாமம். கோதாயைங்கிறதுக்கு கோ சப்தத்துக்கு இவ்வளவு அர்த்தங்களை நாம் பார்த்தோம். அனந்தாழ்வார் கடைசியில முடிக்கும் பொழுது எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடக்கூடியவர்கள் ஆழ்வார்கள், பொங்கும் பரிவு கொண்டிருக்கக்கூடியவர் தன்னுடைய ஆச்சாரியரான பெரியாழ்வார் அப்படின்னு காட்டுறார். அதை காட்டிலும் இவளுக்கு நாம் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய ஆச்சாரியர்கள் இருக்க நாம் இவளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும், மங்களாசாசனம் பண்ண வேண்டும். அப்படிங்கிறதுனால ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன ஹேத்தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்திய மங்களம் அப்படின்னு உனக்கு எப்பொழுதுமே நந்தநந்தன சுந்தரியை நந்தநந்தனுக்கு பிரியமானவள், விஷ்ணு சித்த தனுர்ஜாயை சர்வ மங்களம், விஷ்ணு சித்தருக்கு மகளாய் தோன்றினவளே உனக்கு எப்பொழுதும் மங்களம் உண்டாகட்டும். எங்களுக்கு சரணாகதி பிரபத்தி என்பதை உரைத்து அதை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதையும் லகு உபாயம் இதுதான் அப்படிங்கிறதையும் காட்டி கொடுத்து எமக்காகவே இன்னும் இப்பொழுதும் இன்றும் இங்கே எழுந்தருளி அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தேவரி திருவடிகளை தவிர அடியோங்களுக்கு வேறு ஒன்றும் புகழில்லை அப்படின்னு சொல்லி அடியேன் இந்த உபன்யாசத்தை இன்று அவளுடைய அனுகிரகத்தாலேயும் அஸ்மத் ஆச்சாரியன் அஸ்மத் ஞான ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலேயும் நிறைவு செய்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் ரங்கவன்னார் திருவடிகளே சரணம். அடியேன். ஆமாங்க, ரொம்ப